ஹாய் கைஸ், வெல்கம் டு ஸ்பைசி ஹோம். இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ தான். ராகி வச்சு நாம் ஒரு தோசை இட்லி பேட்டர் தான் ரெடி பண்ணுறோம். அதுக்கு 1 டம்ளர் ராகி, 1 டம்ளர் இட்லி அரிசி, அரை டம்ளர் உளுந்து. நான் எல்லாமே இன்றைக்கி டம்ளரில் தான் அளவு போட்டிருக்கேன். அது 1/4 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 2-3 டைம் நல்லா கழுகிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இது ஒரு 4லிருந்து 5 மணி நேரம் ஊறணும். நான் இன்றைக்கி இட்லிக்கு மாவு தீர்ந்துருச்சு சரின்னு சொல்லி மாவு அரைக்கையிலே இதையும் சேர்த்து ஊற வச்சுருந்தேன். அதனால் ஒரே கிரைண்டர்லேயே 2 வேலையும் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு இட்லி மாவை எடுத்துட்டு அதே கிரைண்டர் கழுக கூட வேண்டாம், அப்படியே இதையும் போட்டு, ஏன்னா இதுவும் அரிசி உளுந்து எல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால் அதையும் போட்டு ஓரளவுக்கு நல்லா ஓரளவுக்கு நைஸாகவே ஆட்டிக்குங்க. ஆட்டி எடுத்து வச்சுக்குங்க. இது பார்த்திங்கன்னா டக்குன்னு புளிச்சிரும். அதனால் இட்லி மாவு மாதிரி நம்ம வச்சுருக்க முடியாது. இப்போ மத்தியானம் ஆட்டுறீங்க அப்படின்னா நைட்டு கூட, வெயில் காலமாக இருக்கிறதுனால நைட்டு கூட சுடலாம். நான் இப்போ மத்தியானம் ஆட்டி கொஞ்சமாக உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன். இது பார்த்திங்கன்னா நைட்டே நல்லா புளிச்சிருச்சு. ஆனால் நான் நைட் எடுக்கலை, சரின்ட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிட்டேன். அடுத்த நாள் காலையில் தான் எடுத்தேன். பார்த்திங்கன்னா நல்லா ப்ளஃபியாக இதாக நல்லா இருந்துச்சு. இது நல்லா கலக்கி விட்டுக்குங்க. கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குங்க. இட்லிக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி ஊற்றிக்குங்க. அதுக்கப்புறமேல் வேணாலும் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து தோசை ஊற்றிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு தட்டு தான் இட்லி ஊற்றிருக்கேன். இட்லி ஊற்றி வச்சுட்டு நம்ம அடுத்து தோசையும் சுட்டு காமிக்கிறேன். இப்போ மறுபடியும் கொஞ்சம் மாவு கெட்டியாக இருந்துச்சு. அதனால் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு ஊற்றுனீங்க அப்படின்னா நல்லா மொறுன்னு சிகப்பாக நல்லா வரும். எங்கள் மதீஸ் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஐயே இந்த தோசை எனக்கு வேண்டாம் அப்படின்னா, அதுக்கப்புறம் சாப்பிட்டு பாருடான்னு சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப பிடிச்சிச்சு. சரின்னு சொல்லி இன்றைக்கி அவனும் சாப்பிட்டுக்கிட்டான். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா அன்றைக்கி காலையில் ராகி தோசை தான் செஞ்சுருந்தேன். இப்போ பார்த்திங்கன்னா இட்லியுமே வெந்துருச்சு. நான் அடுப்பை கொஞ்சம் வேகமாக வச்சதுனால மேலே வெடிச்ச மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் சிம்லேயே வச்சிங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இட்லி ரெடி ஆகும். நான் புளி சட்னியும் தேங்காய் சட்னியும் தான் ரெடி பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறொரு வீடியோவில் உங்களை நான் திரும்ப மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.